ரீகேப். போன வீடியோவில் ஹாரி கடைசி டிஏ மீட்டிங்கை வைக்கிறத பார்த்தோம். டிஏ மீட்டிங் முடிஞ்ச உடனே ஹாரி சோவை கிஸ் பண்ணுறான். அதை பற்றி காமன் ரூமில் ரான் கிட்டேயும் ஹெர்மானி கிட்டேயும் சொல்லுறான். சாப்டர் 21 பார்ட் 3. நான் வாழ்க்கையில் பார்த்ததுலேயே ரொம்ப இன்சென்சிட்டிவான பர்சன், ஆனால் அது நீ தான் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறான். நீ அப்படி சொல்லற? யார் ஒருத்தர் கிஸ் பண்ணும்போது அழுவாங்க அப்படின்னு ரான் கேட்குறான். ஆமாம், யார் அப்படி பண்ணுவா அப்படின்னு ஹாரியும் சொல்லுறான். ஹெர்மைனி ரெண்டு பேரையும் பார்க்குறா. உங்களுக்கு புரியலையா சோ எப்படி ஃபீல் பண்ணுறான்னு அப்படின்னு அவள் கேட்குறா. இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுறாங்க. ஹெர்மைனி சாய் பண்ணிவிட்டு அவளோட பில்லை கீழே வச்சுட்டு, வெல் ஆப்வியஸ்லி அவள் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறா. ஏன்னா செட்ரிக் இறந்தனால அவள் இப்போ கன்ஃபியூஸ்டாக ஃபீல் பண்ணுறா. ஏன்னா அவள் செட்ரிக்கை லைக் பண்ணினா இப்போது அவளுக்கு ஹாரியை பிடிச்சிருக்கு. அவளால் ரெண்டு பேரில் யாரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவளால் டிசைட் பண்ண முடியலை. அவள் ஹாரியை கிஸ் பண்ணதுக்கு கூட கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா. ஏன்னா அது செட்ரிக்கோட மெமரிக்கே ஒரு இன்சல்ட்டுன்னு நினைக்கிறா. அதோடு இல்லாமல் அவள் ஹாரியோட வெளியே போக ஆரம்பிக்கும் போது எல்லாரும் அவளை பற்றி என்ன பேசுவாங்க அப்படின்றதையும் யோசிக்கிறா. ஹாரி மேலே இருக்கிற அவளோட ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. ஏன்னா செட்ரிக் இறக்கும் போது அவன் தான் அவங்க கூட இருக்கா. அதனால் அது பெயின்ஃபுல்லாகவும் மிக்சடாகவும் இருக்கலாம். அதோடு இல்லாமல் ரேவன்கா குடிச் டீமில் இருந்து அவளை கூடிய சீக்கிரத்தில் துரத்திடுவாங்க. ஏன்னா அவள் அவ்வளோ மோசமாக விளையாடுறா அப்படின்றதையும் அவன் நினச்சிட்டு இருந்திருப்பா அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காங்க இதை சொல்லி முடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் ரான், ஒரு ஆளை இவ்வளோ ஃபீலிங்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ண முடியாது, அவங்க வெடிச்சிடுவாங்க அப்படின்னு ரான் சொல்லுறான். ஜஸ்ட் பிகாஸ் உன்னோட இமோஷனல் ரேஞ்சு ஒரு டீஸ்பூன் அளவுன்றனால வேற யாரும் அப்படிலாம் ஃபீல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட முடியாது அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. அவளோட குவில்லை எடுத்து திரும்பவும் எழுத ஆரம்பிக்கிறா. தான் இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சா அப்படின்னு ஹாரி சொல்லுறான். நான் அவளை கிஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன், அவள் தான் பக்கத்தில் வந்தா, இட்ஸ் சார்ட் ஆஃப் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் அவள் அழ ஆரம்பிச்சிட்டா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஒன்றை குத்தம் சொல்ல முடியாது மேட் அப்படின்னு ரான் சொல்லறான். நீ அவகிட்ட நல்லா நடந்துக்கணும், நீ நல்லா நடந்துக்கிட்டல அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. வெல், நான் அவளை முதுகில் லைட்டை தட்டி கொடுத்தேன் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். ஹெர்மைனி கோவத்தை கட்டுப்படுத்துகிற மாதிரி இருந்தது ஹாரிக்கு. வெல், அது கொஞ்சம் வேர்ஸாக இருந்திருக்கலாம். நீ திரும்பவும் அவளை பார்க்க போறியா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. நான் அவளை பார்க்கணும்ல இல்லையா, டிஏ மீட்டிங்ஸ்லாம் இருக்கல அப்படின்னு ஹாரி சொல்லறான். நான் என்ன கேட்டேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கோம் ஹாரி அப்படின்னு ஹெர்மைனி இப்போது முறைச்சிட்டே கேட்குறா. ஹாரி எதுவும் சொல்லலை. ஹெர்மைனியோட வேர்ட்ஸ் இப்போது வேறு ஒரு பாசிபிலிட்டியெல்லாம் அவனுக்கு ஓப்பன் ஆச்சு. அவன் வேறு எங்கேயாவது சோவோடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறான். ஹாக்ஸ்மீட் ஆர் எங்கேயாவது பல மணி நேரம் அவளோட தனியாக. அஃப்கோர்ஸ் அவளும் அவன் கேட்கணுன்னு நினப்பா. ஐ மீன் இதெல்லாம் நடந்திருக்கே. இந்த எண்ணம் வந்ததும் ஹாரிக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் வயத்துலலாம். ஓ வெல், உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அவளை கேட்குறதுக்கு அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு திரும்பவும் அவளோட லெட்டரை எழுத ஆரம்பிக்கிறா. அவனுக்கு அவகிட்ட கேட்க வேணான்னு தோணுச்சுன்னா அப்படின்னு ரான் சொல்லறான். டோன்ட் பி சில்லி, ஹாரிக்கு அவளை ரொம்ப காலமாக பிடிக்கும் இல்லையா ஹாரி அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அதுக்கும் ஹாரி பதில் சொல்லலை. ஆமாம், அவனுக்கு சோவை ரொம்ப காலமாக பிடிக்க தான் செய்யும். ஆனால் அவன் எப்போ அவங்க ரெண்டு பேரையும் யோசித்த போதும் சோ ஹாப்பியாக இருந்த மாதிரி தான் அவன் யோசிச்சிருந்திருக்கான். இந்த மாதிரி அழுத மாதிரிலாம் அவன் யோசித்ததே கிடையாது. யாருக்கு இந்த நாவலை எழுதுற அப்படின்னு ரான் ஹெர்மைனி கிட்ட கேட்குறான். விக்டர் அப்படின்னு ஹெர்மைனி மேலே பார்க்காமையே சொல்லுறா. க்ரம்மா, வேற எத்தனை விக்டர் உனக்கு தெரியும் அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. ரான் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை, ஆனால் அவனோட முகம் சுழிஞ்சு போய் இருந்தது. அவங்க மூணு பேரும் அப்படியே அமைதியாக இருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு. ரான் அவனோட டிரான்ஸ்ஃபிகரேஷன் எஸ்ஸேவை முடிக்கிறான். ஹெர்மைனி அவளோட லெட்டரையும் எழுதி முடிக்கிறா. ஹாரி ஃபயர் பிளேஸையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ சீரியஸோட அட்வைஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். இப்போது அவங்க மூணு பேர் தான் காமன் ரூமில் இருக்காங்க. ஹெர்மைனி அவளோட லெட்டரை முடிச்சுட்டு வெல் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேர்ள்ஸ் ஸ்டேர்கேஸ் வழியாக ஏறி போகிறா. அவள் என்ன தான் க்ரம் கிட்ட பார்க்குறாளோ அப்படின்னு ரான் அவனும் ஹாரியும் பாய்ஸ் ஸ்டேர்ஸில் ஏறும் போது கேட்குறான். வெல், ஐ சப்போஸ் அவன் கொஞ்சம் பெரியவன், அதோடு இல்லாமல் அவன் ஒரு இன்டர்நேஷ்னல் குடிச் பிளேயரில் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். எஸ், ஆனால் அதை தவிர ஐ மீன் அவன் ஒரு சிடுமூஞ்சி தானே இல்லையா அப்படின்னு அவன் கேட்குறான்.
ஆமாம் ஆமாம் அப்படின்னு ஹாரியும் சொல்லறான். அவனோட எண்ணம் ஃபுல்லாக சோ மேலேயே இருந்தது. அவங்களோட டார்மெட்டரிக்கு போனதும் ஹாரியும் ரானும் அவங்களோட பைஜாமாஸ்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்கவுங்க பெட்டில் போய் உட்காந்துடுறாங்க. டீன், சீமஸ், நெவில் ஏற்கனவே தூங்கி இருந்தாங்க. ஹாரி அவனோட கிளாஸஸை போட்டுட்டு அவன் பெட் சைட் டேபிளுக்கு அந்த சைடு இருக்கிற ஜன்னல் வெளியே பார்க்குறான். நேற்று மட்டும் அவனுக்கு சோ சாங்க 24 மணி நேரத்தில் கிஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். குட் நைட் அப்படின்னு ரான் சொல்லறான். நைட் அப்படின்னு ஹாரி சொல்லறான். மேபி அடுத்த தடவை அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அடுத்த தடவை கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவன் அவளை வெளியே கூப்பிடணும். அவள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பான். மேபி அவன் மேலே கோவமாக இருக்கலாம் அவன் கேட்காதனால. ஆர் அவள் இன்னும் செட்ரிக்கை பற்றி நினச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கலாம் பெட்டில். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹெர்மைனியோட எக்ஸ்ப்ளனேஷன் வேறு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ரொம்ப காம்ப்ளிகேட் தான் பண்ணி விட்டது. அதை தான் அவங்க இங்கே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். டிவினேஷன்லாம் யார் கேட்டால் கேர்ள்ஸோட மூளை எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லி கொடுத்தாவ அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஹாரி யோசிச்சுக்கிட்டே அவன் பெட்டில் படுக்கிறான். நெவில் அவனோட தூக்கத்திலே கொரட்டை விடுறான். தூரத்தில் ஒரு அந்த கத்துற சத்தம் கேட்குது. ஹாரி கனவு காண ஆரம்பிச்சிடுறான். அவன் இப்போ டிஏ ரூமில் தான் இருக்கான். ஜோ அவளை திட்டிக்கிட்டு இருக்கா. நீ என்னை போய் சொல்லி இங்கே கூப்பிட்டுட்டேன்னு. ஒரு 100 சாக்லேட் ஃப்ராக் கார்ட்ஸ் கொடுக்குறதா கூப்பிட்டுருக்க அப்படின்னு அவள் சொல்லறா. சோ, செட்ரிக் எனக்கு எவ்வளோ சாக்லேட் ஃப்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாக்கெட்டில் இருந்து எடுத்து செட்ரிக் கொடுத்த கார்ட்ஸை அவன் மேலே தூக்கி போடுறா. அதுக்கப்புறம் அவள் ஹெர்மைனியாக மாறிடுறா. நீ தான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணல, நீ கொடுத்து தான் ஆகணும் ஹாரி, இல்லைன்னா வேறு ஏதாவது கொடு, மேபி உன்னோட ஃபயர் போல்ட் அப்படின்னு அவள் சொல்லறா. அண்ட் ஹாரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறான். அவனால் அவனோட ஃபயர் போல்ட்டை சோ கிட்ட கொடுக்க முடியாது, ஏன்னா அது அம்பரிஜ் கிட்ட இருக்குது இப்போது. அண்ட் எனிவே இந்த மொத்தமே ரெடிகுலஸாக இருக்குது. அவன் டிஏ ரூமுக்கு இங்கே கிறிஸ்மஸ் பாபிள்ஸ் டாபியோட தலை மாதிரி போடுறதுக்கு தான் அங்கே வந்தான். ஆனால் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவனோட கனவு மாறிடுது. அவனோட பாடி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக, பவர்ஃபுல்லாக, ஃப்ளெக்சிபிளாக ஃபீல் பண்ணுறான். அவன் மெட்டல் பார்ஸ்க்கு நடுவில் கிளைட் பண்ணி போய்கிட்டு இருக்கான். ரொம்ப இருட்டான கோல்டான தரையில் அவனோட வயிறு பெல்லி கீழே படுற மாதிரி போய்கிட்டு இருக்கான். அது இருட்டாக இருக்குது, இருந்தாலும் அங்கே ஸ்ட்ரேஞ்சான வைப்ரண்டான கலர்ஸும் அவனால் பார்க்க முடியுது. அவனோட தலை திரும்புது. முதல் கிளான்ஸில் அந்த காரிடர் எம்டியாக தான் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கான் தரையில். அவன் தூங்கிட்டு இருக்கான் போல. ஹாரி அவனோட நாக்கை வெளியிடுறான். அவனால் அந்த ஆளோட சென்ட்டு டேஸ்ட் பண்ண முடியுது. அந்த ஆள் உயிரோட தான் இருக்கான், ஆனால் தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி அந்த டோர் வழியாக தான் அவன் போக வேண்டி இருக்கு. ஹாரி அந்த ஆளை கடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அதை விட முக்கியமான வேலைகள் இப்போ இருக்குது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னும் அவன் நினைக்கிறான். அந்த நேரத்தில் அந்த ஆள் அசைய ஆரம்பிக்கிறான். அவனோட மேலே இருந்து ஒரு சில்வர் க்ளோக் கீழே விழுது. அந்த ஆள் எந்திரிச்சு நிற்கிறான். ஹாரியால் பார்க்க முடியுது. அந்த ஆள் அவரோட வாண்டை ஒரு பெல்ட்லேருந்து எடுத்துட்டாரு. அவனுக்கு இப்போது வேறு வழியே கிடையாது. அவனோட தலையை ஃப்ளோரில் இருந்து மேலே தூக்கி 1 2 3 தடவை அந்த ஆளை கொத்துறான். அவனோட பல்லு அந்த ஆளோட ஃப்ளஷுக்குள்ளே டீப்பாக போச்சு. அவனால் அந்த ஆளோட ரிப்ஸ் உடஞ்சதை உணர முடிஞ்சுது. அந்த பிளட் உள்ள வாய்க்குள்ளே போச்சு. அது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஆள் முதல்ல வலியில் அலற ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அமைதியாயிட்டான். அவன் அந்த செவத்தில் சாஞ்சு கீழே விழுந்துடுறான். தரையெல்லாம் ரத்தமாக கிடக்கு. அவனோட தலை இப்போ பயங்கரமாக வலிக்குது. அது இப்போ வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஹாரி ஹாரி அப்படின்னு யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்குது. அவனோட கண்களை திறக்கிறான். அவனோட உடம்பு முழுக்க வேர்வையால் நனைஞ்சிருக்கு. அவன் சுருண்டுகிட்டு இருக்கான். அவனோட பெட்டில் அவன் மேலே இருந்த போர்வையெல்லாம் அவனை சுற்றி இருக்குது. அவனோட தலையில் யாரோ சூட பழுக்க காய்ச்சின ஒரு கம்பியால் சுடுற மாதிரி இருந்தது. ஹாரி! ரான் தான் இப்போ அவனுக்கு மேலே நின்றுகிட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்துலேயே நிறைய பேரும் நிற்கிறாங்க. ஹாரி அவனோட தலையை பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சு உட்காரறான். அவனோட வலியால் அவனுக்கு கண்ணே அவ்வளவா தெரியலை. அவன் சைடில் திரும்பி அங்கே எட்ஜில் வாந்தி எடுத்துடுறான். அவன் ரொம்ப முடியாமல் இருக்கான். நம்ம யாரையாவது கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேட்குறாங்க. ஹாரி ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ரான் திரும்பவும் சொல்லறான். அவன் ரான் கிட்ட அதை சொல்லி ஆகணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹாரி
இழுத்து மூச்சு விட்டுட்டு ஹாரி அவனோட பெட்டில் இருந்து எந்திரிச்சு திரும்பவும் வாந்தி எடுக்காமல் அவன் அதை அவன்கிட்ட சொல்லியே ஆகணும். வலி வேற அவனுக்கு உயிர் போகுது. உன்னோட அப்பாவை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி சொல்கிறான். என்னது, என்ன சொல்கிற ஹாரி அப்படின்னு ரான் சொல்கிறான். உன்னோட அப்பா அவரை கடிச்சிருச்சு, அது சீரியஸ், எங்கே எல்லா இடத்துலையும் அது பிளட்டாக இருந்தது அப்படின்னு ஹாரி சொல்கிறான். நான் போய் ஹெல்ப் கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு அதே வாய்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுற சத்தம் ஹாரியால் கேட்க முடிச்சது. ஹாரி மேட், உனக்கு அது ஒரு ட்ரீம் தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு ரான் சொல்கிறான். இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு ரான் இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது ஒரு கனவு இல்லை, ஒரு ஆர்டினரி கனவு கிடையாது, நான் அங்கே இருந்தேன், நான் அதை பார்த்தேன், நான் தான் அதை செஞ்சேன் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். ஹாரியால் சீமஸும் டீனும் ஏதோ முணுமுணுக்கிறத கேட்க முடிஞ்சுது. ஆனால் அவன் அதை பற்றி கேர் பண்ணலை. அவனோட தலையில் இருந்த வலி இப்போது லைட்டாக குறைய ஆரம்பிக்குது. ஆனால் இருந்தாலும் அவனுக்கு பயங்கரமாக வேர்த்திருக்கு. அவன் நடுங்க வேற செய்கிறான். அவன் திரும்பவும் வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணுறான். ரான் வழியில் இருந்து நகர்றான். ஹாரி, உனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, நெவில் வெளியே போயிருக்கான் ஹெல்ப் கூப்பிடுறதுக்காக. இல்லை நான் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உன்னோட அப்பாவை பற்றி தான் நீ கவலைப்படணும். அவர் எங்கே இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவருக்கு நிறைய ரத்தம் வந்துட்டு இருந்தது. அது 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 ஒரு பெரிய பாம்பு அப்படின்னு அவன் சொல்லுறான். ஹாரி பெட்ல இருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ரான் அவனை திரும்பவும் படுக்க வைக்கிறான். டீனும் சீமஸும் இன்னும் பக்கத்தில் எங்கேயோ முணுமுணுத்துட்டு தான் இருந்தாங்க. 1 நிமிஷம் ஆச்சா 10 நிமிஷம் ஆச்சான்னு ஹாரிக்கு தெரியல. அவன் அங்கேயே உட்காந்து நடுங்கிட்டு இருக்கான். இப்போது வலி மெதுவாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கா அவனோட ஸ்காரில் இருந்து. அதுக்கப்புறம் யாரோ ஓடி வர்ற சத்தம் கேட்குது. அவனால் இப்போ நெவிலோட வாய்ஸ் கேட்க முடிஞ்சுது. இங்கே தான் ப்ரொஃபஸர் அப்படின்னு அவன் சொல்லுறான். ப்ரொஃபஸர் மெக்கானகல் டார்மெட்டரிக்குள்ளே வராங்க. அவங்களோட டார்டன் ட்ரெஸ்ஸிங் கவுனை போட்டிருக்காங்க. அவங்களோட கண்ணாடி அவங்க மாட்டியிருந்தாங்க. என்னது பாட்டர், என்ன ஆச்சு, என்ன வலிக்குது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஹாரி இது வரைக்கும் அவங்கள பார்க்க இவ்வளோ சந்தோஷப்பட்டதே கிடையாது. அவங்க ஒரு ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் மெம்பர். இப்போ அவனுக்கு அவங்க தான் தேவை. அது ரானோட அப்பா, அவரை ஒரு பாம்பு அட்டாக் பண்ணிச்சு, அது சீரியஸ், நான் அதை பார்த்தேன் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். வாட் யூ மீன், நீ பார்த்த அதை நடக்கிறதா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகல் இப்போ கேட்குறாங்க. எனக்கு தெரியல, நான் தூங்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். யூ மீன் நீ கனவு கண்டியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு ஹாரி கோவமாக சொல்லுறான். யாருக்குமே இது புரியலையா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். நான் முதல்ல ஒரு ட்ரீமை தான், எனக்கு ஒரு கனவு தான் இருந்தது, அது சம்திங் ஸ்டூப்பிட், அது இதோட இது பண்ணுறதே இல்லை. ஆனால் அது நடுவுலையே இது இன்டரப்ட் பண்ணுச்சு. ஆனால் இது உண்மையாக இருந்தது, நான் அதை இமேஜின் பண்ணலை. மிஸ்டர் வீஸ்லி தரையில் படுத்திருந்தார். அதுக்கப்புறம் அவரை ஒரு பெரிய பாம்பு அட்டாக் பண்ணுச்சு. அங்கே நிறைய பிளட் இருந்தது. அவர் அப்படியே மயங்கிட்டார். யாராவது அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ப்ரொஃபஸர் மெக்கானகல் அவனை ரொம்ப உத்து பார்க்குறாங்க. நான் போய் சொல்லலை, நான் பைத்தியம் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுறான். நான் சொல்கிறேனே, அது நடந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். நான் உன்னை நம்புகிறேன் பாட்டர், நம்ம இப்போ ஹெட்மாஸ்டரை போய் பார்க்கணும், உன்னோட ட்ரெஸ்ஸிங் அவனை போடு அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகல் சொல்கிறாங்க. இதோடு இந்த சாப்டர் முடிஞ்சுது, இந்த வீடியோவும் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.